ராகு கேதுவின் வம்சாவளியில் இந்த உலகத்தில் என்னும் வாழ்கின்றார்கள். அதாவது விபீஷணன் என்கின்ற காசிபா முனிவரின் மகனான இந்த விபீஷ் நான் தான் பிற்காலத்தில் விஷ்ணு பகவானின் சக்கராதயத்தால் தலை துண்டிக்கப்பட்டு பிறகு பாம்பு உடலோடு தலையோடு இரு உருவங்களாக ராகுவும் கேதுவாகவும் சர்ப்பகரங்களாக நியமிக்கப்பட்டார். இந்த ராகு கேதுவும் ஒருவரே விபீஷணன் என்கின்றவனே உலகில் இவர்களுடைய வம்சாவளிகளின் வழிபறியாக உள்ளவர்கள்தான் ஸ்பானிஷ்காரர்கள் என்று கருதப்படுகிறது. இந்த ஸ்பானிஷ்காரர்களுக்கு குருவாக அமையும் ராகு கேது அவர் களை வழிநடத்தி செவ்வந்தியர்கள் வாழ்ந்த இடமான அமெரிக்கா இடத்தில் வாழ்ந்த செவ்வந்தரிகளை இந்த ஸ்பானிஷ்காரர்களை போர் புரிய வைத்து அமெரிக்காவில் வாழ்ந்த பூர்வீக குடிமக்களான செவ்வந்தியர்களை முழுவதுமாக அழித்தது, விரட்டியது, சில பேரை கொடுமையாக தாக்கியது. இதனால் செவ்வேந்தேர இனமே அழிந்து விட்டன. பிறகு அந்த நிலப்பரப்பில் அமெரிக்க நிலப்பரப்பில் குடியிருந்த ஸ்பானிஷ்காரர்களே பிற்காலத்தில் அமெரிக்கா நாட்டிற்கான மக்களாக ஆகிவிட்டனர். ராகு கேது திட்டமிட்டது அமெரிக்கா நாடு உலகத்தை ஆளக்கூடிய கட்டமைப்புக்கான கடல் போக்குவரத்து அனைத்தையும் சரியான நிலப்பரப்பு கொண்டிருந்தது. இப்போது ஸ்பேனிஷ்கர்களே அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருக்கின்றனர். இந்த ஸ்பேனிஷ்காரர்களை அமெரிக்காவை அடைய வைப்பதற்கு வழிவகுத்தது ராகு கேது சர்ப்ப கிரகம் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது ராகு கேதுவின் சவால். இறைவனிடம் அது பெற்ற சவால். அந்த போட்டியில் ஜெயித்துவிட்டால் பூமியை ஆள்வோம் என்று அது ராகு கேதுவின் சவாலாக கருதப்படுகிறது. முன்னோர்களின் சில சித்தர்கள் அருள் பெற்றவர்களால் இவையெல்லாம் கணிக்கப்படுகிறது. தமிழர்களில் ஒரு தவறான பழக்க வழக்கம் திருஷ்டி பொம்மை இன்று வீட்டில் மாட்டி வைப்பார்கள். அந்த உருவத்தின் சொரூபமாக ராகு கேது அம்சமாக கணிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. ராகு கேதுவை இறைவனின் அருள் பெற்ற இறையாற்றல் ஒன்று போர் புரிந்து அழித்துவிட்டால் ராகு கேது வழிபாடு இந்த உலகத்தில் நின்றுவிடும் என்று கணிக்கப்படுகிறது.